மதுரையில் வந்து பொதுக்கூட்டம் என்பது இரவெல்லாம் நடக்கும், ராத்திரியெல்லாம். நேரு ஆளாள சுந்தர நாயர் கோயில் இருக்கும், வடக்கு மாசீதி மேல மாசீதி சந்திக்கிற இடத்துல தான் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து ஒரு முழு இரவு பேசுவார். ராத்திரி 9:30 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில் 5:30 மணிக்கு வாசல் தொழிக்கிற பெண்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் முடியும். அப்படி அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கூட்டம் ராத்திரி 1:45 மணி வரை நடக்குது அப்படின்னா வந்து அது அண்ணனுடைய பிறந்த நாள் நடக்குது. ஏன்னா ராத்திரி நடக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் வேற வேலை பார்த்துட்டு வந்து ராத்திரி நேர பாடசாலை அரசியல் கூட்டம் நடந்தா தான். ஏன்னா இங்க நடக்கிறது வந்து வெறும் பேச்சோ வெறும் பாராட்டோ இல்லை. ஆசிரியர் வீரமணியில் தொடங்கி பீட்டல் போன் தொடர்ந்து அப்புறம் கவிஞர்கள் எத்தனை பேர் பேசி, இப்ப நாங்க பேசி இதுக்கப்புறம் பேச 2 பேர் இருந்து கடைசியா திரும்ப அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரம் ஏன் பேச முடியும் நினைக்கிறேன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா இந்த பேச்சை நான் மதுரையில் 30 வருஷத்துக்கு முன்னாடி தனி அறையில் எனக்கு மட்டும் பேசி கேட்டிருக்கேன். அன்னைக்கு அண்ணனுக்கு என்ன தெரியாது. அண்ணன் வந்து அரசு ஊழியர் மதுரையில். அண்ணன் மிதிவண்டியில் வருவாங்க அந்த இடத்துக்கு. அந்த வடக்கு மாசீதிக்கு பின்னாடி இருந்துச்சு அந்த அலுவலகம். சவுந்தரபாண்டியன் சௌபா என்று எங்களால் அன்பாக அழைக்கப்பட்ட எழுத்தாளர் அவரை பார்க்க வருவார். பார்க்க வரும்பொழுது இவரும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் இவர் சவுந்தரபாடி பேசுறாரு, நான் ஆரிய கருதி சொல்றேன். அண்ணன் பேசுவார், சவுந்தரபாண்டியன் சௌபா கேட்பாரு. இதை கேட்பதை ஒரு சிறுவனா பக்கத்தில் உட்காந்து நான் கேட்டிருக்கேன். அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரையும் கேட்கிறேன்னா இவ்வளவு தெளிவாக ஒரு கருத்தை தான் சொல்ல வந்த விஷயத்தை பிறர் மனம் கோணாம தன் கருத்தை வலுவா எடுத்து வைக்கிற ஒரு தலைவனாகிறது இருக்குல்ல, அதை 30 ஆண்டு காலமாக நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவருடைய பேச்சுல இருக்க கோபம் குறைஞ்சிருக்கு, கனிவு கூடி இருக்கு. ஆனா அந்த பாதை மாறவே இல்லை. அதே பேச்சு ஒரே போல தான் என்ன சொல்ல வந்தோமோ அந்த செய்தியை பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர்.